அப்பா, என்ன கட்டிக்க போறவர் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற? உன்னை கட்டிக்க போறவரு எப்பவும் உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுமா? ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாடாப்பா. எம்மாடி, ராத்திரில தூங்கறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பார்த்துட்டு தாமா அவன் தூங்கணும். 6 மணிக்கு மேல என் முகத்தையே பார்க்க முடியாது, அப்புறம் உன் முகத்தை எங்க பாக்குறது? அவன் பார்வை எப்போதும் உன் மேலேயே இருக்கணுமே தவிர வேற பொண்ணு மேல இருக்கவே கூடாது. உன்னையே முழு நேரம் நான் பார்க்க முடியாது, ஆப் நேரம் தான் பார்க்க முடியும். இதுல இன்னொன்னு நான் எங்க குப்பை தொட்டி பசங்களா நடக்குடா. ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவளை பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஏய், உங்கள மாதிரி சொக்கா இல்லாத பசங்களுக்கு எல்லாம் அவர் பொண்ணை கொடுக்க மாட்டார். அவர் மண்டையில முடி இல்லாம இருக்கலாம், ஆனா மூளை இருக்கு. அவர் உடம்புல சதை இல்லாம இருக்கலாம், ஆனா சத்தான எலும்பு இருக்கு. அவன் ஒண்ணு கேன பயலடா, புத்திசாலி. ஒரு சமயக்காரனுக்கு அவர் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உங்கள மாதிரி 10 பாத்திரம் தேய்க்கிறவன் காய்கறி அறுக்கிறவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டார். இந்த எடுபடி பசங்களோட என் பொண்ணை சம்பந்தப்படுத்தி பேசுறியா? எங்களுக்கு துணி துவைக்கிற பொண்ணு எதுக்கு? துணிக்கிற முதலாளியுடைய பொண்ணைய பிடிச்சு காட்டுறான் இல்லையான்னு பா. எதையாவது புடிங்கடா, இதை விடுங்கடா, போங்கடா. எங்க இந்த துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வா, நான் முன்னாடி கழுதையோட போறேன். அப்பா, அடுத்து வரும் பாடல் புதிய வார்ப்புகள் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறது. பல நேயர்களின் தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், மது சந்தன மல்லிகை வாசம் வரும். தந்தனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும். இப்படி பட்ட பகல்ல சந்திக்கிறத விட பொழுது சாஞ்சு கொஞ்சம் இருட்டினதுக்கு அப்புறம் சந்திக்கலாமே. என்னங்க இப்படி கை விட்டுட்டீங்க? நான் உன்னை என்னமா நினைச்சேன்? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? 6 மணிக்கு மேல நான் பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டேன். நான் தமிழ. ஐயோ, நான் தமிழ. ஐயோ, நான் தமிழங்க. என்ன மனுஷன்? சத்தியமா இவர்தான் என் புருஷன். சின்ன தம்பி, இங்க வா. என்ன ஸ்திரீ? நான் ஒண்ணு சொல்லுவேன், செய்வியா? இத கொண்டு போய் கண்ணசாமி கிட்ட கொடுத்து இத எப்ப என் கழுத்துல கட்ட போறாருன்னு கேளு. போ. ஒரு தடவை செஞ்சுக்கிட்டுமா? என்ன? பெரியவங்க எல்லாம் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க, போயா. அண்ணே அண்ணே அண்ணே, நான் சொல்றது கேளுங்க. அண்ணே 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 அண்ணே. என்னடா இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க? இது என்னன்னு கேளுங்க. இவன் பின்னால இருந்து நோண்டிட்டே வர்றான். என்ன விஷயம்? என்னடா விஷயம்? அண்ணே, இத எப்போ கழுத்துல கட்ட போறாருன்னு இஸ்திரி கேட்டுச்சு. அதான் எப்போ? டேய், இத எடுத்துட்டு போ. இங்க வாடா. டேய், வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு தெரியுமில்ல? இது மாதிரி அசிங்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. இனிமே இது மாதிரி அசிங்கமா நடந்துகிட்ட உனக்கு பார்க்க 2 கண்ணு இருக்காது. ஏற்கனவே பாதி நேரம் தான் தெரியுது. இருக்கிற இந்த கண்ணை நோட்டிட்டீங்கன்னா ரொம்ப சுத்தம்யா. என்னங்க இந்த ஆளு அண்ணன் கிட்ட மாட்டி விட்டாரு. இத உங்களுக்கு கட்டுறதுக்கு பயப்படுறாரு. இது ஏதா முக்கியமா இருந்தா நானே கட்டிடுறேன். ஐயோ, உனக்கு இத பத்தி தெரியாது. யாருகிட்ட சொல்றீங்க தெரியாதுன்னு? நம்ம ஊர் முரட்டு காலைங்களுக்கெல்லாம் மூக்கணாங்கயிறு கட்டுறது யாரு? நான் தான். அதுக்கே கட்டும் போது இதுக்கு கட்ட முடியாதா என்ன? எங்க கட்டணும்? எங்க? என்ன நீ கொண்டாப்பா, நீ ரொம்ப கெட்டிக்காரந்தா. இது மூக்கணாங்கயிறு இல்ல, இது கழுத்துனாங்கயிறு. இத நீ கட்ட கூடாது, நான் தான் கட்டணும். சரி கட்டுங்க. அம்மா தாயி, இத உனக்கு கொடுத்தனுப்புறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவருக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்திருந்தா கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும், தாலியை பத்தி தெரிஞ்சிருக்கு. இவனே ஒரு உலகம் தெரியாதவன். இவங்கிட்ட போய் இதனை கொடுத்து அனுப்பி இருக்கிறிய. நல்ல வேளை பெரியவர் நம்ம சீட்டை கிளிக்காம விட்டாரு. இனிமே பெரியவர் முன்னால போய் நிக்கணும்னா நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா தான் போய் நிக்கணும். ஐயையோ, ஏய் முதலாளி,
என்னடா விஷயம்? ஐயா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேன். சின்னையா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். அதான் வந்து பார்க்க சொன்னாரு. இரு இரு, அனுப்புறேன். உள்ள விடுற அவங்கள. ஏய் என்னடி? பேசாம வாங்க. ஏய், அங்க மேல பாரு, அதான் முதலாளியோட தங்கச்சி. அதை யாரும் பார்க்க கூடாதுன்னு தான் இவ்வளவு கலாட்டா. திருவிழா தேர் மாதிரி இருக்குடா. அவளை கட்டிக்க போற ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. பணத்தை வாங்க வந்த நாயி என் வீட்டுல வந்து ஏன் தங்கச்சி பத்தி பேசுற? நான் சின்ன தம்பி விரும்புறேன். ஐயோ, பாட்டு ஒண்ண தவிர அவனுக்கு வேற என்ன தெரியும்? ஒரு பணக்கார மிருகம் எனக்கு புருஷனா வரதை விட ஒரு ஏழை மனுஷன் எனக்கு புருஷனா வந்தா போதும். இந்த அழக பொண்ணு வீட்டுல காட்டு, அவங்க கேட்பாங்க. விஷயத்தை சொல்லு. நந்தினி, இத்தனை நாள் நாங்க உங்க வீட்டுக்கு விளையாட வந்தோம். அப்பா, இனிமே நாங்க வரமாட்டோம். ஏ, நீ நாளைக்கு சின்ன தம்பிய காதலிச்சு அது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு அந்த காதலுக்கு நாங்க தான் காரணம்னு எங்க அப்பா அம்மா கொண்டாலும் கொண்டுடுவாங்க. ஆளை விடுமா? என் தங்கச்சிய பாக்குறனுக்கு மட்டும் இல்லடா, நினைக்கிறனு கூட இதான கேதி. ஏய், மொட்டை, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. இன்னைக்கு புது மிஷின் ஆரம்பிச்சு வைக்க போறது யார் தெரியல? முதலாளியோட தங்கச்சி. நேத்தே சொல்லிட்டாங்க எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்கு சொல்லி. எல்லாம் பூமியை தான் பார்க்கணும். எவனாவது கொஞ்சம் நிமிந்தான் நம்ம நிலைமை தான். டேய், என் தலைய மொட்டடிச்சு ஒரு பக்கம் மீசை எடுத்து கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கல்ல. அதுக்கு நீ என்ன பண்ண போறப்பா? இனிமே இந்த ஊர்ல எவனுக்கும் ஒரு பக்கம் மீசை போகாது. என்னத? என் கல்யாணத்தை நிறுத்த காரணமா இருந்த அந்த பொண்ணு உயிரோட இருக்க மாட்டேன். போயா உள்ள போ. அண்ணே இதோ வந்துட்டான். அவன இருடா. இவன் தேங்காய் உடைக்க தெரியாம உடைச்சி என் ஆத்தா தலைய காயப்படுத்திட்டாங்க. அந்த தேங்காய் உங்க தங்கச்சி தலை மேல பட்டிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? என்னன்னு எல்லாரும் பேசாம இருக்கீங்க? நீங்க எல்லாம் பெரியவங்க, என்ன அடிக்க போறீங்களா? உன்னை இங்க நான் வர சொன்னது அடிக்க இல்ல, வேலை கொடுக்க. இந்த பயல நான் வேலைக்கு வச்சத என் தங்கச்ச பாதுகாக்க. எப்ப நீ இவனையும் அடிச்சிட்டியோ நீ பெரிய வேலைக்காரன்டா. அண்ணே தாண்டா வியாபாரம், சும்மா இருங்கடா. போட 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 தண்ட பசங்களா. நந்தினிக்கு இனிமே நீ தான் வேலைக்காரன். உன் வேலை என்னன்னா தினமும் ரூம சுத்தம் பண்ணணும். அன்னிங்க அவளை வெளியே கூட்டு போகும்போது கொடை பிடிக்கணும். எவனாவது அவளை பார்த்தான்னா அவன் கை கால வெட்டணும். பெரிய வீட்டுல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்ப அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அண்ணே நல்லா யோசிச்சு தானே முடிவெடுத்த? டேய், அவன் கிறுக்கம் தானே ஒழிய நல்லவன்டா. போடா போட.